ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கல்பாக்கியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, முட்டைகோசும் கேரட்டும் சேர்ந்து ஒரு பொரியல் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டுக்கலாம். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கடுகு பொரிஞ்சிடுச்சு. கொஞ்சமாக உளுந்து போட்டிருக்கலாம். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். யாராருக்கெல்லாம் இந்த பொரியல் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 2 வரமிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல்லு பூண்டை உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். இந்த உளுந்தோட வாசனை செம்மையாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரசமும் இந்த பொரியலும் தான். கட் பண்ணி வச்ச முட்டைகோசும் கேரட்டும் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மார்க்கெட்டுக்கு 2 நாளாக போல் இருந்தது இந்த காய் மட்டும்தான். சரி, கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது, அதனால் 2த்தையும் சேர்த்து ஒரு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த காய் வேகிறதுக்கு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு ஸ்லோலே வச்சாலே இந்த காய் நல்லா வெந்துடும். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. நம்ம வீட்டில் காரம் அதிகமாக யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால தான் நான் 2 மிளகா போட்டேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவை கூட்டி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காவை நான் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் திருவி போட்டால் பிடிக்காதையாக இருக்கும். இது மிக்சியில் ஒரு குறப்பாக அரைச்சிட்டு அந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா தண்ணியெலாம் வற்றி நல்லா சூப்பராக வெந்து வந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. பாருங்கள், நல்லா இருந்தது டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.